கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 12 பேர் கைது. விசை படகுகளையும் இலங்கை கடற்படை பறிமுதல் செய்ததால் அதிர்ச்சி. திராவிட மாடல் என்றாலே ஆதிக்கவாசிகளுக்கும் அவர்களின் அடிமைகளுக்கும் எரிவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். திமுக என்ற ஆலமரத்தை யாரால் அசைத்து பார்க்க முடியாது என்றும் திட்டவட்டம். சீமானும் விஜயும் RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் என திருமாவளவன் காட்டமான விமர்சனம். திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்ற ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என உறுதி. சீமானும் தம்பி விஜயும் இன்றைக்கு RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. பாஜகவின் பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. பிரபாகரன் பெயரை சொல்லி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி விடலாம் என்று கணக்கு போட வேண்டும். தமிழ்நாட்டில் எத்தனை கூட்டணிகள் வந்தாலும் திமுக அதிமுக இடையேதான் போட்டி என செல்லூர் ராஜு திட்டவட்டம். கட்சி தொடங்கிய சினிமா நடிகர்கள் எம்ஜிஆர் புகழ் பாடுவதாகவும் விஜய் மீது சாடல். தமிழ்நாட்டில் SIR மூலம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதில் பல்வேறு முரண்பாடுகள் இருப்பது அம்பலம். 495 வாக்குச்சாவடிகளில் நீக்கப்பட்ட வாக்காளர்கள் அனைவருமே இறந்தவர்கள் என்ற தகவலால் சந்தேகம். தமிழ்நாட்டின் பல இடங்களில் உயிருடன் இருப்பவர்கள் இறந்துவிட்டதாக வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட விவகாரம். சன் நியூஸில் செய்தி வெளியான நிலையில் நீக்கப்பட்டவர்களை சேர்க்க அதிகாரிகள் நடவடிக்கை. வரும் 27, 28ஆம் தேதிகளில் வாக்காளர் பட்டியல் பெயர் திருத்த பணிகளுக்கான சிறப்பு முகாம்கள். 75,000 வாக்குச்சாவடிகளில் சிறப்பு முகாம்கள் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. கரூரில் நயினார் நாகேந்திரன் கூட்டத்திலிருந்து வெளியேறிய பாஜகவினர். நயினார் பேசிக் கொண்டிருந்த போதே கூட்டம் கலைந்ததால் பாஜக நிர்வாகிகள் அதிர்ச்சி. பழைய ஓய்வூதியம் திட்டம் நடைமுறை தொடர்பாக அமைச்சர்களுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வி. ஜனவரி 6 முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடத்த உள்ளதாக ஜாக்டோ ஜியோ அறிவிப்பு. நெல்லை பொருணை அருங்காட்சியகம் இன்று முதல் பொதுமக்கள் பார்வைக்காக திறப்பு. பெரியவர்களுக்கு 30 ரூபாயும் சிறியவர்களுக்கு 10 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயம். முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை மேலும் 5 காசுகள் அதிகரிப்பு. ஒரு முட்டை 6 ரூபாய் 40 காசுகள் என புதிய உச்சம். சிவகங்கையில் கால்வாய்களில் பொங்கி வரும் நுரை. கால்வாய்களில் தொழிற்சாலை கழிவுகள் கலப்பதே காரணம் என விவசாயிகள் குற்றச்சாட்டு. அதிராம்பட்டினத்தில் நாட்டிய குதிரைகளின் நடனத்துடன் நடந்த கந்தூரி விழா கொடியேற்றம். இரவை பகலாக்கிய வான வேடிக்கைகளை கண்டு ரசித்த மக்கள். நாகர்கோவிலில் களைகட்டும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட்டம். வண்ண வண்ண விளக்குகளால் தேவாலயங்களில் அலங்காரம். TNPSC குரூப் 2 தேர்வு முடிவுகள் வெளியீடு. பிப்ரவரியில் முதன்மை தேர்வு நடைபெறும் என அறிவிப்பு. புதுச்சேரியில் குண்டும் குழியுமாக காணப்படும் சாலை. கை கால்களை இலவசமாக உடைத்துக் கொள்ளலாம் என வைக்கப்பட்ட பேனரால் அதிகாரிகள் அதிர்ச்சி. தேர்தல் பத்திர நடைமுறை ரத்து செய்யப்பட்ட பிறகும் பாஜகவுக்கு 6088 கோடி ரூபாய் நன்கொடை. காங்கிரஸ் கட்சியை விட 12 மடங்கு அதிக நன்கொடை பெற்ற பாஜக. வரைவு வாக்காளர் பட்டியலில் மாபெரும் குளறுபடிகள். தேர்தல் ஆணையம் மோசமாக நடந்துள்ளதாக மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. டெல்லியில் வெளிநாட்டு கால்பந்து பயிற்சியாளரை ஹிந்தியில் பேச சொல்லி மிரட்டிய பாஜக கவுன்சிலர். ஹிந்தி கற்காவிட்டால்
பூங்காவை விட்டு வெளியேற்றுவேன் என மிரட்டியதால் சர்ச்சை. जिम्मेदारी लो. हिंदी 1 महीने में नहीं सीखी तो इधर पार्क नहीं मिलेगा. 1 महीने देखो पार्क लेना है तो इसको हिंदी सीख कर आएगा पहले बार. எப்ஸ்டீன் பாலியல் ஃபைல்களிலிருந்து மாயமான ட்ரம்பின் புகைப்படங்கள் ஜனநாயக கட்சியின் கடும் எதிர்ப்பால் மீண்டும் சேர்த்தது அமெரிக்க நீதித்துறை. இலங்கை கிளிநொச்சிக்கு படையெடுக்கும் வெளிநாட்டு பறவைகள். பூனாரைகளை காண ஆர்வம் காட்டும் சுற்றுலா பயணிகள். பராசக்தி திரைப்படத்தின் ரிலீஸ் தேதியில் மாற்றம். ஜனவரி 10ஆம் தேதியே வெளியாகும் என அறிவிப்பு.